ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதையும் இதில் சேர்த்துடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 2 பெரிய வெங்காயம் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. ஒரு கேரட் அதை துருவி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 100 கிராம் முட்டைகோஸ் அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெஜிடபிள் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை விரித்து விடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இதை நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். இது வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும் இல்லைங்க, நம்ம 2வது அச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஓகே. இப்போ ஒரு பாக்ஸோட மூடி வச்சு இதை நம்ம ரவுண்டாக அச்சு எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ சுற்றி இருக்க மாவை நம்ம மடித்து விட போகிறோம். இந்த மாதிரி கையை வச்சு மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிலும் மடித்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மோமோஸை ஃப்ரை பண்ணுறக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை உள்ளே சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைடு மோமோஸ் இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இதுக்கு சைடிஷாக கார சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.